பூமியில் ஒரு காரியம் மட்டும் கடைசியில் பார்க்கல, அதை மட்டும் பார்க்கலாம். அடுத்த நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம தலையை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு கற்றுக்கு சோதனை உண்டாகட்டும். தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவன் உங்களுடைய தலையை உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார். இந்த இடத்துல நம்ம தலை குனிந்தமோ அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எஞ்சான உடம்புக்கு தலையே பிரதானம் சொல்லி. இப்போ நம்ம விசேஷமாக நான் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தலைவர் இப்போ அங்கே மகிமை கொண்டு இருக்கிறார். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் நம்முடைய தலை குனிந்த ஒரு நிலை தான் இருந்தாலும் கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு கூட பாருங்க, டூ வீலர் கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகுது. டூ வீலர் வந்ததுனால கஷ்டப்பட்டு வந்ததுனால 1 மணி நேரத்தில் வந்து சரி, ரொம்ப டிராஃபிக்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இந்த முறை நம்ம ட்ரெயினில் போகலான்னு பார்த்தா நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண நேரம் நான் பாருங்க சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், முடியல. ஏன் நான் மாம்பு ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டேன், இந்த இடம் அப்பவும் பண்ணல. சரி, கொஞ்சம் நேரம் வந்து இப்போ அந்த நேரம் பார்த்தா இப்போ மேரேஜும் அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போது ஜப நேரம், நான் ஃபோன் பண்ணுறது ஜபம், இன்னொரு பேர் ஃபோன் போது ஆராதனை, அதனால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சின்ன ஜாப் வந்துச்சு. அப்பா அந்த ஆட்டோ இறங்கி இந்த மாதிரி ஆட்டோ பிடிக்கணும், இந்த சத்தனாம்பா கல்யாணம் பண்ணி போகணுமா, சத்தனாம்பா கல்யாணம் தானே நாகரத்னமா, நாகரத்ன ரத்னம் மட்டும் பாதி சொல்லி பாதி பிடிக்கு. அதுக்கு அவங்க இன்னொரு ஞாபகம் வந்து இது சேர்த்து வந்துருப்பா. அதுக்கப்புறம் ஒரு ஞாபகம் வந்து கோயில் தெரியும், இது வந்து சொல்றதுக்கு அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சு கேட்டான். 120 ரூபா கேட்டான். இங்கே எனக்கு ரொம்ப ஜஸ்ட் கம்மி கேட்க, ரொம்ப கிட்ட ஜஸ்ட் ஒரு கிளாஸ் வர இருக்கிறான். எப்படி கட்டினாலும் அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய தலையை உயர்த்த போகிறார். ஏன் நம்ம தலையில என்ன இருக்குதுன்னு கற்றுக்கிட்டு அதுதான் முக்கியம். அதாவது சங்கீதம் 23 நீ பார்த்தீங்கன்னா அது சங்கீதம் 23 சூப்பரான சங்கீதம். கர்த்தரை நிற்பதாக நான் என்ன செய்ய மாட்டேன், மனுஷனை பார்த்தேன். அவர் எங்கே உங்களுக்கு நம்ம நினைப்பார், உள்ளுள்ள அமர்ந்த 4ஆவது வசனம் சொல்லுது. பாத்தீங்க, என்ன சொல்லுங்க, என் தலை என்ன செய்ய சத்தரிக்கும்போது என் தலையை என்ன செய்யணும், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் தலையை எதில் எண்ணெய்ன்றது அபிஷேக தைலம். இந்த அபிஷேகம் நம்ம தலையின் மீது இருக்கு. ஆவில சொல்றாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். ஆண்டவர் வந்து ஆண்டவர் நம்ம அப்போ வந்து சாமியார் வந்து 2 பேரும் அபிஷேகம் பண்ணார். முதல்ல அபிஷேகம் தைல குப்பி வந்து 1 சாமியில் 9ஆம் அதிகாரமா அதில் பார்த்தீங்கன்னா தைல குப்பியை கொண்டு யார் அபிஷேகம் பண்ணுறதுன்னா சவுல் அபிஷேகம். தைல குப்பினா சின்ன குப்பி. ஆனால் தாவீது சங்கி அதாவது அதே 1 சாமியில் 16ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு ரொம்ப பெருசு, அதை கொண்டு ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணார். 2 பேருமே அபிஷேகம் பண்ணாரு அந்த தைலத்தினால். இந்த அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது இதை போல ஒரு பெரிய காரியம். அப்போ நம்ம தலைமையில என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அபிஷேகம். இந்த அபிஷேகம் எசாயால வாசிக்கிறோம் 10:27 நினைக்கிறேன். அதில் நீ வாசிக்கிறேன்னா அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். எந்த நுகம் அந்த பாவம் என்ற நுகம், சாபம் என்ற நுகம், சாத்தான் நுகம், எப்பேற்பட்ட நுகத்தை உடைக்கி எரிகிற ஒரு காரியம் எதுன்னா அபிஷேகம்.
இந்த அபிஷேகத்தை குறித்து யோவான்ல 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் சூப்பரா இருக்கு. 16ஆம் அதிகாரத்துல நீங்க 8ஆம் வசனத்தை வாசிக்கணும்னா வாசிங்க பார்க்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்து அபிஷேகம் வந்து சொன்னாங்க. அபிஷேகம் என்ன நடத்துறாங்க? பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நியாய தீர்ப்பை குறித்தோ உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியார். இந்த ஆவியானவர் நமக்கு அது போதுங்க. நம்ம இந்த ஆவியாருடைய அபிஷேகம் நமக்குள்ள அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். கர்த்தருக்கு சோதனம் உண்டாகும். ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்ம என்ன செய்வாரு? நடத்துவார். அப்ப இந்த ஆவியானவர் நம்ம தலை உயர்த்தினார். தலையில் என்ன இருக்குது? அபிஷேகம். அந்த அபிஷேகம் சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்தும். அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தாலே போதும். சகல சத்தியத்துக்குள்ள அதே அதிகாரத்துல 13ஆம் வசனம் வாசிக்கலாம். சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அப்ப நம்ம நடத்துகிறவர் அவர் தான். சங்கீதம் 32 நமக்கு தெரியும். நான் உனக்கு போதித்து நடத்தோடைய வழியை காட்டுவேன், உண்மையை நிறைவேற்றி கர்த்தர் நம்ம தலை மீது அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும். இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். இப்பேற்பட்ட அபிஷேகம் தான் நம்ம தலைமையில் இருக்குது. இந்த ஆவியானதான் நம்ம நடத்துறோம். ஆகினால அருமையான தேவனுடைய ஊழிய பிள்ளைகளா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில தலைமையில என்ன இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அபிஷேகம் இருக்கு. யுகங்களை முறிக்கிற அபிஷேகம், சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற அபிஷேகம். ஆகினாலதான் கர்த்தர் சொல்றது ஆவியானவர் மட்டும் நடத்துங்க, சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துவாரு. இந்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த ஆவியானவர் நம்ம உள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோட இருக்கிறார். இந்த ஆவியானவர் ஒரு 4 காரியம் சொல்லுது. துக்கப்படுத்தக்கூடாது. இந்த ஆவியானவர் என்ன செய்யக்கூடாதுங்க? துக்கப்படுத்தக்கூடாது. நீங்க எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு சோதனை உண்டாகும். அதுல இருக்க ஒரு வாசம் 28 29 வாசிங்கன்னா நீங்க அதை வாசிங்க பார்க்கலாம். 28 29 4ஆம் அதிகாரம் எபேசியர். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று உண்மையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. துக்கப்படுத்த முடியும் அப்படின்னா ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளும். ஆவியார் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம யார் தெரியுமா? நமக்குள்ள ஆவியார் இருக்கிறார். சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். நான் போதித்து நடத்துகிறேன்னு சொல்றார். 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 16 18 நம்ம தேவனுடைய ஆலயம், நீங்க தேவனுடைய ஆலயம் சொல்றார். அந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்றார். அந்த ஆலயத்தை என்ன சொல்ற? கெடுக்கக்கூடாது. ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தாங்க அதே 6ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்கன்னா கர்த்தர் சொல்றோம். வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறியீர்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருக்கிறார். இந்த ஆவியானவர் இருக்கிறதுனால, இந்த ஆவியான நம்ம அபிஷேகம் நமக்குள் இருக்கிறதுனால தலையை உயர்த்துகிற கருத்து. அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொன்ன கருத்தை நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆவியானவர் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றுமே கவலை இல்லை. நம்மளை நடத்துகிறவர் அவர், போதிக்கிறவர் அவர், சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர். ஆகவே நம்ம தலையை உயர்த்துவோம். நம்ம தலையில என்ன இருக்குதுங்க? அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தலையில் இருக்கிற அபிஷேகம் கிரீடம் இருக்குது. நம்ம தலையில் அபிஷேக தைலம் இருக்கிறது. பாருங்க, இந்த அபிஷேக தைலம் ஆடு மீட்டவன் அரசனா பாரதிக்கே காரணம் என்ன தெரியுமா? அந்த அபிஷேகம் தான். அல்லேலூயா. பாருங்க, கையில தேடி போனதுக்கு ஒரு ஆழ்வம்
வாழ்வு வந்தது. ஆண்டவரே அந்த செலெக்ஷன் பண்ணார். நீ போப்பா, கையை தேடி போகும்போது இந்த இடத்துக்கு போ, சாமியார் போ, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருப்பான். ஆண்டவரே அனுப்புறார் சாமியையும் அவருடைய வேலைக்காரனும். பாருங்க, அங்கே சாமியார் சொல்றாரு, நாளைக்கு இந்த நேரத்தில் வருவோமா, அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தான் இஸ்ரேல் தேசத்துக்கே தலைவனாக இருப்பான், ராஜாவாக இருப்பான். நீங்க பார்த்தீங்கன்னா இவன் இந்த அபிஷேகம் இருக்குது, இவனுக்குள்ள அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருக்குது. இந்த தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு வித்தியாசம் பாருங்க. ஆண்டவர் இவன் நல்லா எப்படி செலக்ஷன் பண்ணாரா? நீங்க பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் பாட்டுங்க 1ஆம் அதிகாரத்துல அவன் இஸ்ரேல் தேசத்துல அவனை விட ஒரு பெரிய ஆள் இல்லையா? எல்லாரும் அவன் தோலுக்கு கீழே தான் இருக்கான். எப்படி செலக்ஷன் பண்ணாரு? நீங்க 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல வாசிங்க 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, நீ இன்றைக்கு என்னை விட்டு பாருங்க. இப்படி சொன்னாரு. இவனை குறித்து பார்த்தோம்னா இவனுடைய தோற்றம் வளர்ச்சி எல்லாம் பார்த்தோம்னா இஸ்ரேலில் இவனை விட உயரம் யாருமே இல்லைங்க. அவ்வளவு வெயிட்டு இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா தாவீதை பார்த்தீங்கன்னா ரொம்ப குள்ளம், மலைக்கு மட்டும் வேற. இப்போ அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல இப்ப ராட்சதன் இவன் கோலியாத் வரான். கோலியாத் வரும்போது இவங்க பறிக்கிட்டாங்க. அடிக்கிற அடி இவன் தான் அடிக்கணும். இவன் எங்க போயிருக்கிறான்? இவன் சொல்ற வார்த்தைலாம் பார்த்தீங்களா? அவிசுவாச வார்த்தை பேசுறான். இவன் இந்த பாருங்க, தாவீது சொல்றான், நான் போய் அந்த பிலிஸ்தீனை அடிப்பேன்றான். எப்பா இவன் என்ன சொல்லணும்? இவன் என்ன சொல்றா தெரியுங்களா? முன்னால முடியாது, நீங்க எழுங்க. அப்ப பாருங்க, அவிசுவாச வார்த்தை இவன் பேசுறான். ஒரே ஒரு காரியம் சொன்னா தாவீது என்ன சொல்றா தெரியுமா? நான் ஒரு முறை என் ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு முறை அடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது. அது ரெண்டுக்கு அடிச்சு கொள்றேன். அதோட அவன் இருக்க போறான். நான் கொள்ளுவேன், நான் அடிப்பேன், அவனை ஜெயிப்பேன். நம்ம வாழ்க்கை என்ன விசுவாச வார்த்தை, தோல்வியான வார்த்தை முன்னாலும் ஒரு காலம் வரவே எனக்கு அவ்வளோதான் என் வாழ்க்கை தான் தயவுசெய்து சொல்லுவது. அதாவது நீதிமன்றம் சொல்றாரு 18ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், மரணமும் ஜீவன் என்னடா இருக்கு? என்ன நீ சொன்னவே. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம்ல, இப்போ நம்ம பலவீனன்னு சொல்லி நம்ம சொல்லும் போது நம்ம நரம்பு சுகர் என்ன செய்யணும்? நரம்பு மண்டலத்துக்கு மூளைக்கு கொண்டு போய் நீங்க சொன்ன வார்த்தையை என்ன செய்யுமா போயிட்டு அதுக்கு என்ன செய்யுமா சொல்லுமா, நம்ம தலைமையிலே சொல்லிட்டா நம்ம பலவீனன்னு உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுக்கோங்க. சரிதானா? அப்போ நம்மளை பார்த்தே நம்ம பலவீனம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் பலவீனன் எப்படி வேணா சொல்லணுமா, பலவான் என்று சொல்ல கடவுள். நம்ம வாழ்க்கையில வார்த்தையில எனக்கு இவ்வளவுதான், எனக்கு பலவீனம், எனக்கு முடியாது, நான் சொல்றேன் முடியாது இருக்கிறது முடியும், நடக்கும், கிடைக்கும், முடியும்னு சொல்லி நம்ம விசுவாச வார்த்தையை பேசணும். அப்போ தாவீது பேசுற வார்த்தையை விசுவாச வார்த்தை, சவுல் பேசுற வார்த்தை அவிசுவாச வார்த்தை. முடியாது, நீ ஜெயிக்க மாட்டேன். பாருங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதை சவுல் பாருங்க, தாவீது பாருங்க, நான் ஜெயிப்பேன். ஒரே அடிதான், நித்திய அடிச்சா ஒரே இந்த விழாங்கள். பாருங்க, ஏன் தாவீது இருக்கிறவங்க கர்த்தர் ஆவியா இருந்தா, சவுல் பேசுறது அவிசுவாச வார்த்தை, தாவீது பேசுறது விசுவாச வார்த்தை. இப்போ நாம பேசுறவங்க நம்ம என்ன சொல்றோம்னா, என்னன்னா என் வாழ்க்கை அவ்வளவுதான் இல்லை, உங்க தலையில அபிஷேகம் நிச்சயமாக முடிவு கொண்டு நம்பிக்கை போகாது. என் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய தோல்வியான நல்லா புரிஞ்சுங்களேன். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா புரிஞ்சுக்கங்க. தோல்வியான சிந்தனை, தோல்வியான எண்ணம் கொண்டு வர விசுவாசம். அது முதல்ல புரிஞ்சுங்க. இது முடியாது, இது உன்னால முடியாது. அதுவே ஐயா அப்போதான் பாரிஸ் தான் சொல்லுவார், பாரிஸ் வந்து இப்படி தான் பண்ணலாம், இப்படி இதெல்லாம் பிடிக்கணும்னா இந்த படிப்பு தான் படிக்கணும் எனக்கு அடிக்கடி சொல்லுவார். நான் ரொம்ப நேரம் பேசுவேன். அப்போ இன்னைக்கு நான் மேரேஜ் போக பெருமைப்படுறேன். அடுத்த இதுக்கு வந்துட்டாரு, 6வது தான் பண்ணாரு. அடுத்த அவர் சீக்கிரமாக தான் செய்யணும், மாஸ்டர் ஆகிடணும். ஆமாம், ஐயா அந்த நிலையில கொண்டு வரணும். பிரசங்கெல்லாம் ஒன்றாம் போடணும்.
எங்கள் அம்மா இல்லை மேரேஜ் அம்மா இல்லைன்னா மேரேஜ் பண்ணணும் அதுபடி நானே இது என்ன பேருங்க பெண்ணி பெண்ணி அவங்க வந்து வாழ்வில் ஆடிக்கிட்டு வாக்கு நேரமெல்லாம் பண்ணுவோம் இடிச்சுட்டு போகிறோம் வரக்கட்டு ஊழியக்காரன் கிடைக்கிற பயங்கர வருஷம் இருக்கு இவனா கேட்டுப்பாரு புரிய முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப தோல்வி ஆகிட்டு யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாருமே இது பண்ணலை அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், நீ வா என் சபைக்கு வாங்க, சபைக்கு வான்னு சொன்னேன். அவனை என்ன செய்த, நீ என்ன செய்கிற, நீ என்ன செய்கிற, பயப்படாத, பிரச்சனை பண்ணு, சபையில் ஏற்றி விட்டு அவனை பிரச்சனை பண்ணு. மாதம் மாதம் என் சபைக்கு வா, மாதம் மாதம் வரும், ஒவ்வொரு வாரத்துக்கும் கிளை அப்படி இப்படி கடுமையாக அவன் என்னை நினைச்சாலும் சரி நினைக்கலாம் சரி அந்த ஊழியனுடைய பக்குவத்தை சொல்லிவிட்டு பிரசங்கத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம கிளை சபையில் அனுப்பி இன்னைக்கு அவரே என்ன செய்யலை என்ன அதிகத்துனா அது கேட்கறதில்லை, நான் விட்டேன் அவ்வளோ. அதை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை. அப்படி நமக்கு எங்கே பட்டாமட்டில் நிறைய ஒன்றுமே கிடையாது. பட்டாமட்டில் அது நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட 30 கிளை சபை இருக்குங்க, ஒன்றுமே தெரியாது, நமக்கு ஏன்னு தெரியாது. நம்ம என்ன சொல்கிறேன், அதாவது ஆம்பூர் வந்து மலை ஒரு 10 கிலோமீட்டர் மலை எடுத்து மலையில் உயரணும், பயங்கரமாக இருக்கும். அந்த மலையில போயிட்டு கூடிட்டு அங்க ஒரு இடமே வாங்கி அதெல்லாம் பாவம் ரொம்ப மோசமா இருக்கும், சாப்பாடே கஷ்டம். அங்க ஊழி ஆரம்பிச்சுன்னு ஒரு 25 சென்ட்டே வாங்கிட்டேன். இன்னைக்கு இருக்குது அந்த இடத்துல பாம்பு ஒரு மரத்தில் போட்டேன், அவனுக்கு 4000 ரூபாய் கொடுத்தேன் மிஷினரியை போட்டு. அவன் பார்த்தா 2 வருஷம் ஒழுங்காக செய்யலை, அது நிறைய போட்டு பார்த்துட்டு என் படம் தான் வேஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த இடம் ரொம்பவே 25 சென்ட். அது என்ன ஆச்சு தெரியல, நான் போய் 15 வருஷம் ஆகும். இன்னும் பார்க்கவே இல்லை. வாப்பூர்லேருந்து 15 கிலோமீட்டர் மலை மேலே போகணும். ஒரு முறை நான் என்ன செஞ்சுட்டேன், தைரியமாக போயிட்டேன், டூவீலரில் போயிட்டேன், போகும்போது தற்பாடி போயிட்டேன். அவனை வரும்போது 2 பிரேக்கை பிடிக்கிறேன், 2 பிரேக்கை பிடிச்சாலும் வண்டி போகுது. உயிர் அவனை தான் நம்ம கண்டேன். பயங்கர காலையில் நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே போயிடுச்சேன்னா எதுவும் தெரியும். இதான் பண்ணுது, 2 பிரேக் பிடிச்சா வண்டி போகுது, எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. அப்படியே தட்டு ஒதுக்குது. என்ன பண்ணுறது, கத்தி தடிப்பார் அப்பா உயிரை கட்சி கையில் பிடிச்சிட்டு வந்து இறங்கிட்டேன். நான் நினைச்சா உண்மையை சொல்லப்பட என் பிறந்த இந்த கத்தோடைய பேரெல்லாம் வந்து ஒரு பிறகு வந்து பாருங்க அந்த இடம் எப்படி என்கிட்ட வாங்கி வச்சுக்கிறேன். ஏன் சொல்கிறாங்க பள்ளிப்பட்டி, அதாவது இப்போ புதுப்பேட்டை 2 சர்ச்சு ஆரம்பித்தேன், 2 சர்ச்சு பெரிய சர்ச்சு கட்டி. ஆனால் பார்த்தா என்ன நான் என்கிட்ட முட்டாள்தனமான இடம், எவனா கட்டிங்கன்னா கட்டிடுவேன், அது வேற ஏமாத்த கட்டிட்டு விட்டுட்டு வந்துக்கிறேன் நிறைய. அங்கே அதாவது கொட்டாம்பட்டிலேருந்து 100 கிலோமீட்டர் பள்ளிப்பட்டி 100 அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர், 2 வீலர் 200 கிலோமீட்டர். இப்போதான் விட்டுட்டேன். நான் என்ன சொல்கிறேன், நான் அங்கே வரட்டேன், நான் வாரம் போக முடியாது. அவன் வந்து ஒட்டிக்காரன் நீ வந்து கற்றுப்பா, நீ எனக்கு ஒன்றுமே தெரியாதா, நீ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற, நீ நீதிபதி இப்படி படி அப்படி கற்றுக்கிட்டு தந்தா பார்த்தேன்னு அவர் தான் கூப்பிடுறாரு. இந்த சபையில் எப்படி பார்த்தாலும் ஒரு 30 பேர் வந்தாங்க, கூப்பிடுறாரு. அவன் தான் அவனுடைய சின்னமாக இருந்தால் அவன் தான் சரி வேண்டாலும் சும்மா உயிரை போடுவான். ஐயா நான் போகிறப்போ சால்வை போடுவான். சொன்னேன், நீ ரொம்ப ஓர தூக்குற இல்லை, சீக்கிரமாக தூக்கி விடுற, கால்வாரி விடுவேன். எவ்வளோ ரொம்ப ஐலவல் ஐயா தயவுசெய்து ரொம்ப உஷாராக இருக்கு. நான் பார்த்துட்டேன் வாழ்க்கை ரொம்ப ஐயில வச்சாங்க வச்சுக்கலாம், தூக்கி போயிருக்கான். ரொம்ப அப்படித்தான் டென்னி ரொம்ப ஐயில வச்சு, ஐயா நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க அப்படிலாம் பண்ணீங்க எங்கெல்லாம் தூக்கி போட்டாங்க. எங்கே எப்படி கேட்குறேன் சொல்லு. அதனால அப்படிதான் பண்ணான். 100 200 கிலோமீட்டர் திடீர் கட்சி கட்டி கட்சியில் ஆட்டில் வர பார்த்தாங்க. என்ன செஞ்சுட்டா ஒன்றுமே தெரியாதுங்க, ஏற்கனவே தெரியாது. அவனுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மூப்பனர் ஆக்கி அப்படி இப்படி சொல்லி என்ன காலம் வந்துட்டான்.
நான் என்ன செய்யுதுன்னா, நான் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு திருவள்ளூருக்கு கீழெல்லாம் கொண்டு வந்தா இவரு நான் போயிட்டு அங்கே அண்ணன் போடு வைக்கிறான். அவர் சொல்றாங்க, சார் படத்தெல்லாம் கொடுத்தீங்க மொத்தத்தையும் எடுத்துக்கலாம், இப்போ பூம்போடு வைக்கிறது கிடையாது, நீ வர பூம்போடு வைப்பா, போயிட்டு வந்து அங்கே அண்ணன் தான் வந்து நடத்தலாம் நடத்திய படத்தை சொல்ல. இப்போ அவர் பள்ளிப்பட்டிக்கு ஊழியக்காரத்து தலைவராங்க, ஊழியக்காரத்து தலைவர், ஊழியக்காரர்கள் தான் தலைவர் அவர். அந்த அது ரைட்டா அந்த மாதிரி ஏன் சொல்றா, கொட்டாமட்டி சபையில் இருந்து கிட்டத்தட்ட கொண்டு இப்போ நம்ம சபையில் உட்கார்ந்துருக்கா அவர்கள் என்ன செய்யறதுன்னா கொஞ்சம் படிக்க தெரிஞ்சதே. இப்போ அவங்கெல்லாம் ஊழியக்காரங்க. அப்போ ஊழியக்காரங்க நீ என்ன சூப்பர், நீ படிச்சிருக்கிற ஊழியக்காரன் பண்ணல, நீ லைனவில் வரலாம், நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். ஒண்ணுமே அதனால ஊழியக்காரன் நீ 30 பேர் இருக்கிறா, ஒன்றுமே தெரியாது. அவன் இன்னைக்கு ஊழிய பிரசங்கம் பண்ணான், எனக்கு கற்றுக் கொடுக்குறேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 30-40 ஊழியக்கார கட்டுரை திருவிழா ஆரம்பிச்சு நடத்த அவனை ஊழியக்காரனை பட்டு வச்சு ஒரு நிறைய பேர் எனக்கு நல்லா கொடுத்தோம். அழகாக கட்டின ராஜன் ஐயா கூட இப்போ கூட போயிட்டு வந்தார். நம்ம ராஜன் கொட்டாமட்டில் பக்கத்தில் கலர் கிராமம் கிட்டத்தட்ட 4-5 லட்சம் சொந்த உற்பத்தி அப்படின்னு கட்டி இந்த மாதிரி பெரிய டெரஸ் பேரை போட்டார். ஒரு 10 சதுரம். ஆனால் தான் அவங்க அப்பா சேர்த்து ஒரு அவன் எதுக்கு அவ்வளோ கொடுத்தாச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சசி இருந்து இடத்துல நான் என்ன பண்ண முடியாது, பெருசாக வந்துட்டேன் அடுவரே பார்த்துக்கணும். ஏன் சொன்ன இந்த மாதிரி நிறைய அதனால வைரஸ் ஆகுதுங்கிற சொல்லு இல்லைன்னா வந்து கொட்டாமட்டிங்க 2 சபைக்கு போ, நீயே பிரசங்கம் பண்ணு, உன்னை அனுப்பிச்சு விட்டுறேன், ஆட்டோமேட்டிக்காக தைரியமாக பிரசங்கம் பண்ணுவேன். சரி, இப்போ என்ன சொல்றேன்னா, உங்களை வந்து நமக்கு அபிஷேகம் அது சத்தியத்தை நான் போதித்து நடத்துன்னு சொன்னாரு. சகல சத்தியத்துக்கு நடத்துவாரு. அந்த அபிஷேகம் சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்தும், அது நடத்தும். ஆகவே நமக்குள்ள முதல்ல என்ன சொல்றேன்னா, இதே அபிஷேகம் நீங்க வெள்ளையத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேக திருடு இருக்குது, அது அபிஷேக தைல இருக்குது, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதில் நம்ம நேரம் இல்லை. அப்போ முதலாவது நான் என்ன சொல்றேன்னா, 2-3 காரியத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது என்னன்னா, நீங்க வாசிக்கலாம் யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் தீபம் தலைமையில் இருக்கிறது. என்ன தீபம், தீபம் தலைமையில் இருந்தது. அவர் அருளினை வெளிச்சத்தினால நான் என்ன செய்தேன், இருளை கடந்து போனேன். இப்போ அவர் அருளிய தீபம் எங்க இருக்குதுங்க, தீபம் நம்ம தலைமையில் இருக்கு. முதல்ல அபிஷேகம் நம்ம தலைமையில் இருக்கு, அதனால தான் தலையை உயர்த்தி இருக்க. ரெண்டாவது கர்த்தருடைய தீபம் என் தலைமையில் இருக்கு. அந்த தீபம் இருக்கிறதுனால என்ன செய்யணும்னா, நான் இருளை கடந்து போனேன். அல்லேலூயா. இந்த இருளை கடந்துட்டு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட நம்ம கோயிலில் பார்த்தா நிறைய இருள் இருக்குது. அதை சூப்பராக பார்த்தீங்கன்னா 3 இருள் முக்கியமாக பார்க்கலாம். ஒரு இருள் மரண இருள். அதே சங்கீதம் 23 வாசிக்கிறோம், மரண இருளில் மரண இருள் என்பது என்னன்னா கடைசி பொட்டியில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யறாங்க, அதுதான் மரண இருள். அந்த மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தால் தான் என்ன செய்வாங்க, தேவரி என்னோட கூட அது போலவே இது மரண இருள். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே புறம்பான இருள் ஒன்று இருக்கு. என்ன இருக்குன்னா புறம்பான அது வந்து நரகத்தை குறிக்குது. யூதாவில் ஒரு இருள், அது ஒரே அதிகாரம் தான். அது என்ன இருக்குன்னா கார் இருள். அதுதான் இந்த 3 இருளையும், இது 3 சத்துருக்கள் தான். 3 இருளும் மரணம் என்ற சத்துரு, கடைசி சத்துரு மரணம் தான். அந்த சத்துரு முறியடிக்கு இந்த 3 இருளையும் அடித்து நொறுக்க நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்ம தலைமையில் இருக்கு கர்த்தருடைய தீபம். கர்த்தருடைய தீபம் தான் நம்ம நினைக்கிறோம். ஏதோ நினைக்கிறீங்களா? சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் நம்ம எல்லாருமே தெரியும். சங்கீதம் 119 105ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா வசனத்தை பார்த்தீங்க. வசனம் தாங்க தீபம். புரியுதா? இந்த வசனம் தான் தீபம். இந்த வசனம் என் கால்களுக்கு தலையில என்ன இருக்குது, நம்ம கிட்ட நம்ம தலையில என்ன இருக்குதுங்க, தீபம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, கர்த்தருடைய வசனம் இருக்குது. அல்லேலூயா. இந்த வசனம் சாகருக்கு ஜெயிக்கிறது. முதல்ல அபிஷேகம் இருக்குது, ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை தான் தீபம். இந்த கர்த்தருடைய தீபம் என்ற வசனம்
என் கால்களுக்கு வசனம் என்ன தீபமா இருக்கிறது. அப்போ இந்த வசனம் நமக்குள்ள இருந்தா, வசனம் இருந்தா வசனம் இல்லை. யாருடைய வாழ்க்கையில வசனம் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில இல்ல வசனம் இல்லை. வசனம் இல்லைன்னா வசனம் தான் இருக்கும். இந்த வார்த்தை கற்றுக்க சொன்னதா கவனிங்க. ஒரு தேவடைய மனுஷன் அவருக்கு பார்த்துட்டு 200 முறை வாசிக்கிறார். ஒரு 200 முறை அவர் வந்து ஒரு பெரிய அவருக்கு பேர் வரல. 200 முறை வாசிக்கும் போது 100 முறை முழங்காலே வாசிக்கிறார். என் வேதிக்கு மன மகிழ்ச்சியா எல்லாம் இருந்தா 119 சங்கீதம் 98 வசனம் சொல்லுது, என் வேதம் மட்டும் மன மகிழ்ச்சியா எல்லாம் இருந்தா என் துக்கத்திலே இந்த வேத வசனம் எப்படி இருந்தா எபிரேயர்ல 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 4ஆம் எபிரேயர் 12 எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 4 தேவனுடைய வார்த்தையானது இந்த வார்த்தை எப்படிப்பட்டது பாத்தீங்கன்னா, வார்த்தை இந்த வார்த்தை ஜீவன். இது முதல் என்ன இருக்குதுன்னா, இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குங்க, ஜீவன். ரெண்டாவது வல்லமை. இந்த வார்த்தைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் ஜீவனும் வல்லமுள்ளதாயும் இதுக்கு எல்லா பட்டயத்துக்கும் ஒரு புறம் கருக்கு, இருபுற கருப்புள்ள பட்டயம். எப்படி அர்த்தம், இருபுறம் கட்டுன பட்டயம் அர்த்தம். பேசுகிற என்னையும் விட்டோம், 2 பேரும் விட்டோம். நான் ஒழுங்கல என்ன விட்டோம், நீங்க ஒழுங்கல இருபுறம் கருப்புள்ள பட்டயம். இந்த வசனத்துக்கு நிறைய பேர், பல பேர். சம்பட்டி சங்கீதக்காரன் 19 சொல்றாரு, இது தேன். 19 சங்கீதத்தின் வாசனம் தேன், தேனிலும் தெரித்தேன் மதுரம். 1 பேர் இல்ல 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்கன்னா இது என்ன தெரியுமா, பால். என்ன பால் தெரியுமா, ஞானப்பால். இது ஞானப்பால், இது தேன், இது சம்பட்டி, இது கண்ணாடி. பல பேர் இருக்குது. அவ்வளவு வல்லமை வாழ்ந்ததுதான் இந்த வேதம். இந்த வேதம் என் மன மகிழ்ச்சியா எல்லாம் இருந்தா என்ன அப்படிப்பட்ட வேதம் தாங்க. யோகி சொன்னாரு, அந்த தீபம் எங்கிட்ட இருந்து அதனே இருக்குது. தீபம் இந்த வசனம், நம்ம வசனம் இருக்குது. இந்த வசனம் நான் உங்களுக்கு பெருமைக்காக இல்லை, இப்ப படிச்சுட்டு இருக்கிறேன். நான் அவர் 100 தாண்டிட்டார். நான் இப்பதான் 57 முறையும் ஏதோ ஒரு வந்துருக்கிறேன். 57 முறை வாசித்துக்கிறேன். நான் ஒரு 15 முறை தான் சாதாரணமாக வாசித்தேன். ஆனா இந்த வார்த்தையில் வசனத்தை பல முறை மட்டும் கொடுக்குறேன். முட்டி போட்டு வாச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ 40 முறை முட்டி போட்டு தான் வாசிக்கிறேன். இப்போ வாசிக்க முடியல. ஏன் முட்டிலாம் தெரிஞ்சு எனக்கு என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க, நீ என்ன செய்ய முடியாது, நடக்கக்கூடாது. முட்டி எக்ஸசைஸ் பண்ணா முட்டியெல்லாம் தேய்ச்சி விஷயம் முடியும், நடக்கக்கூடாது, காலை 2 விஷயம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கயிற்று கொடுத்தாலும் இந்த சரி கயிற்று எக்ஸசைஸ் பண்ணா அப்போ மொத்தமே கைத்து வைக்குது, நீ கைத்து இதில் ஒரு பேண்டேஜ் விஷயம் சொன்னான். அவன் எப்படி சொல்லிட்டேன்னா, சரி பிபி சுகரை பார்த்தா அப்போ இவ்வளோ சுகர் இருக்குது, 300 400 எப்படி போகிறவங்களுக்கு தலை சுற்றல, நீ என்ன செய்யணும், அதை பண்ணணும், இது பண்ணணும். சரி பிபியா கூட இருக்குது. ஏன் சொல்ற பாருங்க, இவ்வளோ பிபி, சுகர் ஃபேக்டரி இருக்குது, பிபி பேங்க் இருக்குது, பிளட் பேங்க் இருக்குது, இவ்வளோ இருக்குதுனாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றான், நடக்க முடியாதுன்னா சுகருக்காக என்ன சொல்றான், டெய்லி 1 ஹவர் நட இருக்கான், இவன் நடக்கூடாதுன்றான், இவன் பெல்ட் போடுன்றான், இவன் இந்த பக்கம் அசையாதான். இப்படிலாம் இவ்வளவுதான் சொன்னாரு. அந்த உடையதான் பெருசு. இந்த பேரை என் மனம் வந்துச்சு. அல்லேலூயா. அவனுக்கு சொன்ன மாதிரி நான் பார்த்தேன்னா எப்போ இதான் இருக்கு, ஆத்தே தூக்கி போட்டு. நீங்க பாருங்க, இன்னைக்கு கூட வண்டியில் வரதான் இந்த 100 கிலோமீட்டர் போய் 100 கிலோமீட்டர் வந்துருக்க பார்த்துட்டேன். 200 கிலோமீட்டர் 2 வீலர் யாருமே போக முடியாது, எல்லாருமே டெலெக்ஷன் கூடாது. வந்துட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டு ஊழியம் செய்ய. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில 75 வருஷம் முடிஞ்சிட்டு ரன்னிங் வந்தது, 76 ரன்னிங் இப்போ எனக்கு தேவ கிருபை தேவ பிரசன்னத்துல தான் இருக்கிறேன். இவனுங்கெல்லாம் சொன்னதை வச்சுருந்தா
ஒன்றுமே கிடையாது. இந்த வேதம் என் மனம், வேதம் தான் என்னை தாங்கும், அந்த கிருபை தான் என்னை நடத்துகிறது. நல்லது தூக்கி போட்டேன். எந்த பிபியா அதே கஷ்டமாயிருங்க, பிபி 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 சுகர்னு அதை நினைக்கவே கூடாது. அச்சு தூக்கிட்டு எதுவுமே நினைக்கிறது கிடையாது. சாமத்திய சாப்பிடுவேன், சாப்பிட்றது கவலையே பட மாட்டேன். என்னடா பண்ணு என்னதான் பார்க்கலாம் கருத்துக்கு சோதனை. ஆனாலும் நம்ம அதுக்காக என்ன செய்யக்கூடாது, அளவுக்கு மீறி 50 மணி எழுதிடுவாங்க. சரி நேரத்தில் சில நேரத்தில் சரி சரி காரியத்தில் ரொம்ப உற்சாகம். கர்த்தனுக்கு அவருக்கு விளக்கு தான் ஓடுகிறேன். ஏன் சொல்றேன்னா, இந்த வசனம் வாழ்க்கையில தீபம் இது. அந்த பாருங்க, அந்த யோபில சொல்றாரு, அதை நம்ம கணக்கு வந்துட்டோம்னா என்னென்ன இருக்கு தெரியுமா, ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த வசனம். அந்த 3 கத்திர தீபம் நான் இருள் என்ன செஞ்சுட்டேன், கணக்கு வந்துட்டேன். அந்த கணக்கு வந்த பிறகு அது வேதத்தை பின்னாடி பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. சொக்க தங்க இருந்தாரு, அதெல்லாம் எனக்கு வந்தது இருந்தாரு. இதுதான் இதை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இதுதாங்க வெள்ளி. இது வெள்ளி, இது முத்து, இது வந்து தேனு, தெருத்தேனு, மதுரம், அத்தனைக்கு வசனம் இருக்குது. இதை இவர் சொல்றாரு, நம்ம 15 இந்த வசனத்தை நான் அப்படியே உட்கொண்டேன். அது எனக்கு என்ன பண்ணுறது, ரொம்ப மதுரமா இருந்தது. நிறைய பேர் உட்கொண்டு இருக்காங்க. கஷ்டத்துக்கு சொல்றோம். இந்த வேதத்தை நான் முட்டி போட்டு வாசிக்கிறதுனால எனக்கு ஒரு இடத்துல நான் வந்து நான் சொன்ன இதுக்கு போறேன். அந்த மலை சொன்ன அந்த மலைக்கு போகும்போது போனோம்னா காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும். 4 மணிக்கு எழுந்துப்பேன். எழுந்து அந்த இந்த வண்டியை பிடிக்கணும், எக்ஸ்பிரஸ். அதுபோல் அரக்கோணத்தில் போய் இருக்கிறாங்க. அரக்கோணம் போகும்போது மணி கரெக்டாக 5:30 வந்துடும். நான் பைபிள் படிக்கிற நேரம் என்ன செய்வேன் தெரியுமா, கேட்டுருக்கிறேன். இந்த பைபிளை எங்கெங்கெல்லாம் முட்டி போட்டு வாசிக்கிறேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் முட்டி போட்டு அரக்கோணம் டேஸ்ட்டில் முட்டி போட்டு வாசிக்கிறேன். எல்லாம் இதை பார்த்து தான் போகிறேன். பார்த்து கூட ஒரு முட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை கொடுத்துட்டு முட்டி போட்டு தான் வாசிப்பேன். அதே போல் பஸ்ஸில் பைபிள் படிக்கிற நேரம் வரும், முட்டி போட்டு தான் வாசிப்பேன். நான் ஏன் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தேன். இஸ்ரேல் 10 நாள் வீட்டு வந்து வரும்போது ஃப்ளைட்டில் வரேன். நைட்டு 9 மணி ஆச்சு. நான் பைபிள் படிக்கணும், பெல்ட் போட்டுருக்கேன். பெல்ட்டில் தூக்கி கொடுத்து நான் என்ன செய்வேன், முட்டி போட்டு பைபிளில் ஃப்ளைட்டில் பைபிள் வந்து பஸ்ஸில் வாசிக்கிறேன். ட்ரெயினில் 3 நாள் ட்ரெயின் இந்த டெல்லிக்கு போகிறது அதெல்லாம் போயிருக்கிறேன். முட்டியில் தான் வாசிப்பேன். இப்போ தான் முட்டியில் வாசிக்க கூடாது, முடியலன்ற நிலையை இப்போ அந்த கால் பாதிக்கப்பட்டுச்சு. போன வருஷத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்ட, ரொம்ப கிட்டத்தட்ட 1.25 வருஷம் அந்த சின்ன ஒரு கட்டி மாதிரி ஒரு கட்டி அவ்வளோ வேலை வந்து அதை அசால்ட்டாக கட் பண்ண பாருங்க. அது ரொம்ப விபரீதமாகி போச்சு. கற்றுக்கு சொல்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த வசனம் தான் நம்ம வாழ்க்கையை தீபம், இருளை கடந்து போகலாம். அதை பாருங்க, இந்த வசனத்தை இந்த ஈவான்ஸ் ராபர்ட் ஒர்த்தன், ஒரு தேவ மனுஷன் ஈவான்ஸ் ராபர்ட் ஒர்த்தன் வந்து அவர் வந்து 27 பேர் உயிரோடு இருக்கிறார். அவர் ரட்சிப்பு கொண்டு வந்து அவங்க மனைவி தான் அந்த அம்மா பேர் மேரி. அவர் ஒரு நாள் இந்த அம்மா வந்து ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறாங்க. அந்த அம்மா சர்ச்சுக்கு போயிட்டு லேட்டாக வர கது போட்டார். நைட்டு 8 மணி காலையில். அந்த இங்கிலாந்து தேசம் வந்து ஒரு குளிர்ந்த தேசம். அதாவது அவர் மொத்தமே கவரப் பண்ணிருக்கோம். 2 சென்டில் அந்த பயங்கர குளிர். அது திறக்கவே இல்லை. கதவு தட்டி பண்ணாங்க. நம்ம அந்த நைட் பூரா கதவு இருக்கிறாங்க. அதனால இரும்பு மனுஷன். அதுக்கப்புறம் போயிட்டு 5 மணி தான் கதவை தாண்டலாம் பாருங்க. ஈவான்ஸ் ஒர்த்து. அதுக்கப்புறம் அந்த அம்மா 5 மணி வரைக்கும் அந்த குளிர்லேயே நடுங்கி விட்டுட்டு கத்தோடைய ஜபத்திலே இருந்தாங்க. அந்த ஜபத்தினால அவங்கள அந்த குளிர் தாக்கல. அவ்வளோ பவர் அந்த அம்மா ஜபத்தில். நேராக வந்த உடனே அந்த அம்மா வந்து நேராக 5 மணிக்கு அவருக்கு வந்து காப்பி கொடுத்துருவாங்க. கரெக்டாக போய் நடிங்க வந்து நேராக போயிட்டு தள்ளாடி போயிட்டு செய்ய வேண்டிய வழிபடை செய்து காப்பி கொடுக்குறாங்க. கையால் அகர்ந்து போட்டான் மனுஷன். ஏன்னா இரும்பு மனுஷன், ராத்திரி பூரா நீ செத்துரு மனுஷன். இவ்வளோ பாசம் வச்சு நான் இவ்வளோ குடிமை நடத்தினா கூட இவ்வளோ இதில் கூட எனக்கு வந்து காப்பி கொடுத்த தெய்வம் நகையத்தில் இருக்கிறார் மனுஷன். அந்த மனுஷன் தான் 27 பேர் உயிரோடு இருக்கிறார். அது அவங்க மனைவி அவங்க ப்ரெசன்ட் பண்ணும்போது அந்த மனைவி இறந்துட்டாங்க. செய்தி போது உங்கள் மனைவி இறந்துட்டாங்க. அவர் கவலைப்படல. ஏன்னா 27 பேர் மனைவி இறந்து போட்டாங்க. அந்த இருக்கிறாங்க. அதே தான் சொன்னார்,
மரணத்துக்கு அதிகாரி இயேசுவின் நாமத்துல போ இயேசுவின் எழுந்துட்டாங்க. அந்த மகன் உட்காந்துட்டாங்க. இது உண்மையா நடந்த கதை சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஏது உட்காந்துருக்கு, ஐயா நீங்க எல்லாரும் எப்படி ரைட்டு தான், நான் இப்போ சூப்பரா எங்க அப்பா அந்த போயிருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணி ஏறிவிட்டேன், ஆனா நான் இப்போ போயிருக்கிற இடம் அருமையான இடம், அதனால எனக்கு நன்றி, குட் பை சொல்லி திருப்பி இருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல் வார்த்தை இது. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அதனால இந்த இது வார்த்தை தாங்க தீபம். இந்த தீபம் நம்ம தலைமையில் இருக்குது. அதனால என்னன்னா கர்த்தருக்கு சோதனம் உண்டாகட்டும். இருளை நம்ம சொன்ன 3 இருள், மரண இருள் இருக்குது, கர்த்தருக்கு கார் இருள் இருக்குது, புறமான இருள், இதுக்கெல்லாம் நிறைய டெப்டேஷன் இருக்குது. அதெல்லாம் அந்த காரியம் என்ன அது ஏன் சொல்றேன், நான் சுருக்கமாக சொல்றேன்னா இந்த 3 பாவங்கள், மரணத்தை கொண்டு வர்ற பாவங்கள், பாவத்தின் நிச்சயம், அதாவது கண்களின் நிச்சை, மாமிசத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எங்க கொண்டு போகணும், நரகத்துக்கு கொண்டு போயிடணும். அப்படிப்பட்ட 3ஐயும் அடித்து நொறுக்கிற ஒரே ஒரு என்னன்னா இந்த வசனம். நம்ம என்ன வருகிறது, தீபம் தலைமையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இது என்ன செய்து போனா, நான் இருளை கடந்து போனேன். ஒரு வசனத்துக்கு வாசிக்கலாமா? ஏசாயா ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க 66ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 66:2 வாசிங்க. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சாப்பிட்டதினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் என் கரம் உண்டாக்கலாம். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை என்ன சொல்றாரு, ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு என்ன செய்யறேன், அவற்றை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்குறது, வசனத்துக்கு பிசாசு நடுங்கும். தேவனுடைய வார்த்தை சொன்னாலே, இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை என்ன தெரியல உங்களுக்கு, இதுல வார்த்தை, இந்த வார்த்தை இயேசு. ஆமென் சொல்றோம். ஆமென் தான் இயேசு. நீங்க வாசித்து பாருங்க, வெளிப்பட்ட விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, வெளிப்பட்ட விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் வார்த்தை. இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு, இருக்கிற ஒவ்வொரு வசனமும் இயேசு. கர்த்தருக்கு சோதனை. இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குது, வார்த்தை நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள கர்த்தருடைய தீபம் என்ற வசனம் நம்ம தலைமையில் இருக்குது. இருளை கடந்து எந்த இருள் வந்தாலும் நம்ம ஒன்றும் அசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய வசனம் தீபம், அவர் அறிந்த தீபம் தலைமையில் இருக்கு. என்ன செய்த, இருளை கடந்து போனேன். அந்த இருளை கடந்து போனப்போ நீங்க பின்னாடி வாசித்து பாருங்க, அதை யோபு 29 இப்படிலாம் நம்மளை நடத்துறாரு சொல்லி கர்த்தருக்கு சொல்றோம். ஆகவே இந்த வேத வசனம் நம்ம கிட்ட இருக்கும்போது, தீபம் இருக்கும்போது நம்ம தலை உயர்த்தணும். கர்த்தருக்கு சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சமயத்தில் ஏசாயால இது பாருங்க, ரெண்டு காரியம். முதல்ல கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்குது, நம்ம தலையை உயர்த்துவார். கர்த்தருடைய தீபம் என்ற வசனம் இருக்குது, நம்ம தலையை உயர்த்துவார். எங்க பாருங்க, இந்த வசனம் இருக்கிற அத்தனை பேரும் பெரிய பெரிய ஆட்களை கர்த்தர் மாற்றிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த தீபம் தலைமையில் இருந்தா நம்ம ரொம்ப சோர்ந்து போய் இருக்கவே மாட்டோம். ஏசாயா 35:10 ஏசாயா புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுவாங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கலிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவாங்களா? எங்க வருவாங்க? சீயோனுக்கு வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி என்ன இருக்குங்க? எங்க இருக்குங்க? தலைமையில நமக்கு மகிழ்ச்சி இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம யாரு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சோதரம் என்ன இருக்குதுன்னா, சஞ்சல தவிப்பு ஓடி போகும். சஞ்சல தவிப்போ ஓடி போவோம். அதை தொடர்ந்து வாசிங்க பாருங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலமும் கிடையாது, வரும், எல்லாமே வரும், வராதில்லை.
இருக்காது. ஓடி போடும். ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று ரெண்டு கேட்க பார்க்க நல்லா கேட்குறீங்கன்னா, ஒன்று வந்து செல்வம், ஒன்று வந்து செல்வம், இன்னொன்று வந்து தரித்திரம். இது ஒரு மனிதனுக்கு இருக்கிற ரெண்டு நிலைமை இந்த உலகத்தில் இருக்குது. ஒன்று செல்வம், ஒன்று வந்து தரித்திரம். ஒரு மனுஷனுக்கு தரித்திரம், இன்னொரு மனுஷனுக்கு செல்வது. இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண பாருங்க. செல்வம் இல்லை, செல்வோம். செல்வத்துக்கு கேட்ட பாருங்க, செல்லுக்கிட்டே இருக்காது. தரித்திரம், தரித்திரம் இல்லை, தரித்திரம். இங்கேயே இருக்க மாட்டேன். நாங்களும் என்ன செய்வோம், ரெண்டுமே போயிட்டே இருக்கோம். ரெண்டுமே ஒரே ஒரு மனுஷன் இன்னைக்கு தரித்திரா இருக்கான், நாளைக்கு தூக்கிட்டு வரான். செல்வம் கட்சி பண்ண முடியலாம். அசனா இருப்பான், ஆண்டியா மாறி. ரெண்டுமே என்ன சொல்றேன்னா, செல்வம் வந்து சென்றுக்கிட்டே இருக்கும். அது போல சஞ்சலம் வரும், தவிப்பு வரும். அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அப்படியே இல்லை, போயிட்டே இருக்கும். கர்த்தருக்கு சோதரம் உண்டாகும். என்னன்னா, நம்ம யார் தெரியுமா? தேவனால் மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்ம தலைமையில மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 37 உங்களுக்கு எந்தெந்த இதுல இருக்குமோ அப்படின்னு சொன்னாரு. சங்கீதம் 37 சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சொன்னாரு, வாசிங்க வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக என்னவா இருக்கிற மனமோ? மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. மனமகிழ்ச்சியா இருக்கும். இருதயத்தின் விடுதலை அருள் செய்வாங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி. 4ஆம் அதிகாரம் 24 வருஷம். அது சங்கீதம் 24 வருஷங்க. அவர் உமது மன மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தள்ளி உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார். இப்போ என்ன, இப்போ 3 காரியம் சொன்னேன். நிறைய இன்னும் இருக்குது. இந்த தலையில இன்னொரு பாவை இருக்கிறது. அதுக்கு டீப்பா போகணும். அந்த அபிஷேகத்தை இவர் எத்தனை செய்வார், ஆர்வம் நினைச்சவர். மோசேக்கு ஆர்வம் நினைச்சவர். அபிஷேக கிரீடத்தை வைப்பாரு, அபிஷேக தைலத்தை ஊற்றுவாரு. கர்த்தருக்கு சோதரம். இது வந்து இன்னும் அடுத்தது ஸ்டெப். இப்போ என்ன சொல்றேன்னா, மகிழ்ச்சி. அதாவது அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன சொல்றாரு, பிலிப்பியர் 4:4 சொல்லும்போது சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா மீண்டும் சொல்றது. ஒருவேளை நமக்கு சந்தோஷமா வரலங்க, எனக்கு சந்தோஷம் இல்லை. அதே என்ன சொல்றாருன்னா, 6ஆம் வசனம் சொல்றாரு. முதல் 4ஆம் வசனம் சொல்றாரு, என்னவா இருக்கணுமா, சந்தோஷமா இருங்க. ஒருவேளை சந்தோஷமே இல்லை, அப்ப நீங்க என்ன செய்யணும்? 6ஆம் வசனம் என்ன சொல்றாருன்னா, வாசிக்கமா 4ஆம் வசனம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இப்போ முதல்ல 4ஆம் வசனம் என்ன சொல்றாரு? சந்தோஷமா கர்த்தருக்குள் எப்பொழுதும் கர்த்தருக்குள். அதுதான் அர்த்தம். பார்த்தா சில வேடிக்கையோ இல்ல சினிமாவோ சிட்டிப்போ பார்த்து சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் அநித்தியமானது. நித்திய சந்தோஷம். அதான் சொல்றேன், நித்திய சந்தோஷம் எப்பவுமே ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரிஜினல் கிறிஸ்துவனுக்கு இருக்குங்க. கவலையே இருக்காது. எதை குறித்து கவலை இல்லை. ஒரு ஊழியக்கார நடந்தது நிறைய இருக்கு, நிறைய சொல்லலாம். அவருக்கு ஒன்றுமே இருக்காது. என் வாழ்க்கையில் விட்டா நான் போன வாரம் உங்களுக்கு சொன்ன மாதிரி, போன மாசத்துல எதுவுமே பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நாளைக்கு இருக்கிறத பற்றியும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு அந்தந்த நேரத்தில் எது எது எப்போ இருக்குமோ அது தப்பா நேரத்தை செய்யாது இருப்பார். அதனால ஐயா அவரை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நினைக்கிறேன். அருமையான சிஸ்டர் பாருங்க, அவராக கூட என்ன மாதிரி ஒரு ட்ராக்கில் 2 ட்ராக்கில் அருமையான சிஸ்டர் கூட அவரை கூட தோல் கொடுத்து இந்த ஊழியத்தை கூட தோல். இப்போ அதை பற்றி ஒருத்தரா 2 கவலை கிடையாது. இன்னைக்கு நான் அதான் பெருமைப்படுறேன். என்ன தெரியுமா, கர்த்தர் அருமையான பிள்ளைகளை பயன்படுத்தி இது போதுங்க. யாரையும் அவரை நம்பினவர்களை அவர் கைவிடவே மாட்டார். அதனால நம்ம என்ன சோர்ந்து போகவே கூடாது. நம்ம கர்த்தருடைய அபிஷேகம், நம்ம கர்த்தருடைய தீபம் இருக்குது. கர்த்தருடைய என்ன சொல்றாரு, இப்போ தலைமையில நித்திய மகிழ்ச்சி. ஒன்றுக்கு கவலைப்படாது. அந்த 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் ஒன்றுக்கு கவலைப்படாமல் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது என்ன சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ ஒண்ணுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு நான் திருப்பி சொல்றேன், கவலையே படக்கூடாது. அதான் மத்தேயுல 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால ஒரு முழு கூட்டவோ குறைக்கவோ
முக்கியமாக பாருங்க, காட்டு புஷ்பத்தை பாருங்க, காகங்களை பாருங்க. காகத்தை பற்றி சொல்லும்போது அந்த 6ஆம் அதிகாரத்துல 3 காரியம் சொன்னாங்க. அது சேர்க்கிறது இல்லை, உழைக்கிறது இல்லை, 3 காரியம். அது அறுக்கிறது இல்லை, உழைக்கிறது இல்லை, சேர்க்கிறது இல்லை. ஆனால் அது எப்படி இருக்கான்? எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். நம்ம என்ன செய்யறோம்? அந்த 3 காரியத்தை நம்ம செய்யறோம். உழைக்கிறோம், அறுக்கிறோம், சேர்க்கிறோம். ஆனால் நம்ம கவலைப்படுறோம். ஆனால் காட்டு புஷ்பத்தை பாருங்க, ஏன் கவலைப்பட்டா, அதாவது நம்ம கவலைப்படும் போது நரம்புலாம் என்ன செய்யுமா, ரொம்ப வேலை செய்யுது, கம்மியாகிடும் வேலை செய்யணும். அதனால என்ன செய்யக்கூடாது? எதுக்குமே ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. கர்த்தருக்கு சொல்றோம், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதனால மகிழ்ச்சி என்பது கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு சொல்றோம், ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் வேலைங்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே வேலை. நீங்க நெகோமியால சொல்றாரு 8:10 நினைக்கிறேன். அதை நீங்க வாசிக்கிறீங்கன்னா 1 பங்குகள் இருக்குங்க. என்ன அப்படிலாம் சொல்லி சொல்றாரு, கடைசியில் சொல்லணும்னு சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே வேலை. அப்போ நம்ம 3 காரியத்தில் அவங்க சொல்றேன், ஸ்பீச் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. நம்ம தலையை கர்த்தர் உயர்த்தது பாருங்க. ஒன்றில் யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும். அவன் எங்க இருக்கிறான்? 3 படி 3 ஸ்டெப்ல போயிட்டான். முதல் ஸ்டெப்பு அண்ணன் என்ன செஞ்சாங்க, ஒரு மாத சாக்கடையில போட்டாங்க. அதே தூக்கி எடுத்து திருப்பி என்ன செய்வாங்க, போத்திபார் வீட்டு இருக்காங்க. அங்கேயும் அவன் நம்ம யோசேப்பை பாருங்க, எங்கேயான அவன் முன்முட்டானோ, எங்கேயான ஆண்டர் பற்றி குறை சொன்னான்னு இருக்குதுங்களா? நிச்சயமா இல்லை. அவன் பாருங்க, அது 38ஆம் அதிகாரத்தில் ஆதியாகத்தில் நம்ம போத்திபார் வீட்டை போகிறான். ஆனால் அந்த முதல் 1-2 வாசம் நமக்கு நல்லா புரியும், தெரிஞ்சுக்கணும். அந்த வாசி பாருங்க, 38 வாசிக்கலாம். அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை 39 வாசம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளும் அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இதில் ஒரு காரியம் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணும். செய்யாத குற்றத்துக்காக 1929 19 வாசிங்க. அதே அதிகாரத்தில் 9 வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவர்கள் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இப்போ பாவம் அவனை பிடிக்குது, ஒரு பாவத்துக்குள்ள போகிறதுக்கான லேசான காரியம் இருக்குது. இதுக்கு அவன் சம்மந்தப்பட்ட அந்த பாவத்துக்கு அவன் இறங்கி இருப்பானா, அவன் பேர் அதோடு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அவன் பேர் இருக்காது, ஊர் இருக்காது, அவன் அட்ரஸ் இருக்காது. ஒரு நாள் அவன் என்ன செய்யதான் போறான், கடைசியில் நரகத்துக்கு போனோம். அவனுடைய பிளான் பாருங்க, எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். அவன் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த வீட்டில் என்ன உன்னை விட பெரியவன் இல்லை, ஆனால் இந்த வீட்டை அத்தனை எஜமான் கஜனா சாய எல்லாரும் கொடுத்துட்டாரு, ஆனால் நீ மட்டும்தான் இந்த மனைவி. இப்படிப்பட்ட பாவத்தை செய்து தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்னா, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? இதுதான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்கு கிடைச்ச ஒரு பரிசு அவனுக்கு தெரியும். சிறைச்சாலைக்கு போறான். அங்கேயும் அவன் குரு கொடுத்தது இல்லை. அங்கேயும் ஆண்டு அங்க போனாலும் சிறைச்சாலைக்காரர்களுக்கு தயவு கிடைச்சது. அவனும் கல்யாணம் இங்கே வந்தா இவனும் கெஜாலை கொடுத்துருவான். சிறைச்சாலைக்காரர்கள் போனாலும் அவனை என்ன செஞ்சிடறான். அவனை என்னப்பா நீயே பார்த்துக்கப்பா எல்லாத்தையும் அவன் விசாரிக்கிறான். பெரிய ஆளாயிரம் அந்த சிறைச்சாலை. அப்ப 2 பேருக்கு சொப்பனம் வந்து சொப்பனத்தை கரெக்டா சொல்றான். சொல்லிட்டு யோசேப்பு என்ன சொல்றாரு தெரியுமா, நீ வந்து நான் தேவையில்லாத அடிமைப்பட்டிருக்கிறேன், அந்த ராஜாவோட சொல்லி போய் எனக்கு சொல்லுப்பா. அவன் சொல்லணும்னு போனவன் சொன்னவன் சொல்லலை. ஏன் தெரியுமா? இதுதான் ரகசியம். நம்ம அவசரப்படக்கூடாது. கர்த்தர் புடம்புட வரைக்கும், அதுதான் சங்கீதத்தில் இதில் சொல்றாரு 105ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். கர்த்தருடைய வசனம் அவனை புடம்புட வரைக்கும் எங்க இருந்தாங்க. அப்ப பாருங்க, கர்த்தருடைய வசனம் அவனை புடம்பிட்டுதான். அதுக்கப்புறம் தான் ராஜா ஆள் அனுப்பி அவன் கட்டுகிறாருக்கான். நீங்க 105ஆம் சங்கீதத்தில் இருக்கிற வசனம். அப்ப என்னன்னா,
கர்த்தருடைய வசனம் நம்ம புடமிடுகிற வரைக்கும் நம்ம என்னதான் இப்ப பானபாத்திரக்காரன் சொன்னா கரெக்டா இருந்தது. அதே நிலையில் அவன் ராஜாவுக்கு முன்னாடி போயிட்டு பானபாத்திர சொல்றான். ஆனால் யோசேப்பை மறந்து போனான். இயேசு மறக்க மாட்டான், தேவன் மறக்க மாட்டான். இப்ப பாருங்க, யாருக்கு சொப்பனம் வருது? இப்ப ராஜாவுக்கு சொப்பனம் வருது. இப்ப ராஜாவுக்கு சொப்பனம் வந்த உடனே மந்திரிகளோ ஜோசியரோ யாராலும் சொல்ல முடியல. இப்ப பாருங்க என்னன்னா, இப்பதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. ராஜா ராஜா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தா நான் ஒரு சொப்பனத்தை சொன்னேன், அவர் சொன்னது மாதிரியே நடந்தது. இப்ப பாருங்க இது வரைக்கும் அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. கர்த்தர் நம்ம புடமிடுகிற வரைக்கும் சில நேரத்தில் நமக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம அவசரப்பட்டு சொன்னா நடந்துதா? யோசேப்பு அவசரப்பட்டு சொன்னா என்ன சொன்னா? நீ போய் சொல்லுப்பா, நீ சொன்னா மறந்துட்டான். மறக்க விஷயம் கர்த்தர் தான். கர்த்தருடைய வசனம் புடமிடுகிற வரைக்கும் அவனை பிடிச்சிருக்க. இப்ப யாருக்கு சொப்பனம் வந்தது? ராஜாவுக்கு. இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. ராஜா ராஜா, இப்படி ஒரு மனுஷன் தான், அவன் சொன்னான், நான் மறந்துட்டேன். இப்ப பாருங்க, இப்போ அதே 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல இப்ப 41 வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார் எகிப்து இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா? ஏன் சொன்னா, இப்ப சிறையில இருந்தவன இப்ப தலையை உயர்த்துறாங்க. உயர்வுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது. எந்த இடத்துல அவன் இருக்கிறான். இப்ப அவன் எங்கே உயர்த்தப்பட்டான்? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல பிரதம மந்திரியா மாறிட்டாங்க. இந்த பிரதம மந்திரியா மாறதுக்கு என்ன காரணம்னா, தன்னை பரிசுத்தமா பாதுகாத்து கொண்டான். எந்த விதத்திலும் தன் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் தான் இந்த அணுக்கான உயர்த்தி கர்த்தருக்கு சொல்ற. பாருங்க, பார்வோன் அவனை தலையை உயர்த்தி பாரு, இந்த எகிப்துக்கே நீ என்ன பிரதம மந்திரி. நாங்க ஜனாதிபதிக்கு என்ன ஒண்ணுமே கிடையாது. ஜனாதிபதி கை கட்டுதான். இப்ப நம்ம நாட்டிலே பாரு, ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு? ஆட்சி பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த நாட்டுக்கு ஜனாதிபதி யாரு? இப்போ பிரதம மந்திரி யாரு? எகிப்துக்கு பிரதம மந்திரி யாருங்க? யோசேப்பு. பார்வோன் ராஜா. அவன் சொல்றான், நான் உங்களுக்கு மேல பெருமையா இருப்பேன், ஆனா மொத்தமே உங்க தான். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, இவனோடு கர்த்தர் இருந்தனால முதல்ல போத்திபார் வீட்டுல சாய் எடுத்து யார் கொடுக்குறான்? போத்திபார் எடுத்து யோசேப்பு கிட்ட சாய் கொடுக்கிறான். அவ்வளவு பர்ஃபெக்ட். ஆனா தெரியாத குற்றத்துக்காக கெட்ட போறான், சிறைச்சாலைக்கு போறான். சிறைச்சாலை காரணம் இப்போ அவனுடைய மொத்த பொறுப்பையாளர் இருக்கிறான். அடுத்த பாருங்க, இப்ப தலை உயர்ந்த போச்சு. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. இப்ப 41 வாசிங்க. 41 வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரியாக. பெரிய சாய், பெரிய கஜா சாய் எங்க போயிருக்க. எங்க போனாலும் இதுக்கு பெரிய காரணம் என்னன்னா அவங்களுடைய இது உயர்வுக்கு, நம்முடைய உயர்வு கர்த்தர் நம்ம தலையை உயர்த்த போறாரு. இப்ப சொல்லிட்டாரு, இப்ப தலை எகிப்து தேசத்துக்கு மேல உயர்த்துங்க. அது ஒரே ஒரு காரியம் ரகசியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். வசனத்துக்கு நடுங்கிறவன் நான் என்ன செய்யறேன்? நோக்கி பார்க்கிறேன் செய்யலாம். கர்த்தருக்கு சோதனை. இப்ப நம்ம 3 காரியத்தை தான் பார்த்தோம். தலையை நான் என்ன செய்வேன்? உயர்த்துவேன். அபிஷேகம் தலையை உயர்த்துவேன். 2வது கர்த்தருடைய வார்த்தை நம்ம தலையை உயர்த்தும். அது மட்டும் இல்லை, நம்ம மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பலன் சொல்றாரு. நித்திய மகிழ்ச்சி எங்க என்ன இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் ரொம்ப நீங்க நல்லா பாருங்க, யார் ரொம்ப சோர்வுக்கு இடம் கொடுக்குறாங்க சீக்கிரம் பலவீனம். இந்த ரகசியம் புரிஞ்சுக்க. சோர்வுக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. அதாவது எலியா பெரிய பெரிய அற்புதம் செய்தான். எலியாவை போஷித்த விதமே சூப்பரான போஷிப்பு.
காக்கா போசிக்குது, துட்டு முடிஞ்சு காக்கா கையில் கட்ட புள்ளிட்டு போயிடும். அப்படியே வந்து என்ன செய்யுது, காலையிலும் சாயந்தரமும் காகம்னு சொல்லு கறியும் ரெண்டு போயிட்டு வருங்க. காலையில என்ன ஒரு ராஜா போயிட பாருங்க. அந்த வசனத்தை வாசிப்பதான் தெரியும். 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும். ஆனா அவனுடைய வார்த்தை என்ன, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவன் செய்யலாம். நீ கேள்வி கேட்கறது உட்கார்னா உட்கார்ந்தான். நீ போய் இப்ப போய் தாய் பார்த்து வீட்டுக்கு போனா போனா, இப்ப போய் ராஜாவை காட்டினா. ஏன் சொல்றா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி இருந்துமானா கர்த்தர் நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, சொன்னதை போயிட்டான். அந்த காகம் வந்து காகங்க அடுத்து சாணத்தை பார்த்தீங்கன்னா 2வது விதவை வீட்டில் போசணும், 2வது அதுக்கு அப்புறம் 3வது ஒரு போஜனம் இருக்குது. 3 சாப்பாடு. 1 காக்கா சாப்பிட்ட, 2வது விதை வீட்டில், 3வது தேவதூதனே அப்பத்தை 19 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பத்தை சுட்டு கொடுக்குறாரு. சுட எப்பா தெரியாது இந்த சூரிய செடி உங்களுக்கு என்னப்பா வேலை, எழுதுரு தட்டி எழுப்புறாரு. சோர்ந்து போகாதுட்டான். நான் என்ன சொல்றேன்னா, இப்பேற்பட்டவன் வானத்திலிருந்தே அக்கினி இறக்கிற எலியா. நீங்க 2 ராஜாக்கள் 1 அதிகாரத்தை அப்போ வானத்துல இறங்கி நான் தேவடைய மனுஷனா அந்த 50 பேர் வானத்துல அக்கினி பாவம் 50 பேர் க்ளோஸ். வானத்துல அக்கினி வந்து க்ளோஸ் பண்ணுது. இப்படி வானத்திலிருந்து அக்கினி இறங்கிட்டான். அப்படிப்பட்டவன் 450 பேர் பாகாத்திற்கு அடிச்சு வெட்டி போட்டான். துண்டு வெட்டி போட்டான். ஒரேயாள் இவ்வளவு பயங்கரமான காரியம் செய்தவன், வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறவன் ஒரு எசேபேல் கற்பில்லாதவன். அவன் சொல்றான், நான் இந்த நேரத்தை பாரு 19 அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுவார். 3 ராஜாக்கள் உன் தலையை எடுத்துற அவனை தான் பயம். நான் கேட்கிறேன், வானத்திலிருந்து இறக்கீங்க, இப்ப எங்கேயா வந்து இதுதான் பெரிய பெரிய ஆளுநர் செய்யற தவறு. பெரிய விசுவாசம் சின்ன அர்த்தம். இப்ப நான் என்ன சொல்றேன், வானத்தில் இறங்கினவன் வந்த வட்டம் என்ன பாக்குறேன், நாளைக்கு என்ன அதுக்கு பயந்து போகலாமா? செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அதனால இவருடைய காரியத்தை செய்ய வேண்டிய காரியத்தை பாதி காரியத்திலே செலுத்தலாம். எப்பவுமே போதுன்னு சொன்னா அவன் நம்ம ஸ்டாப் பண்ணுவாங்க. நான் ஸ்டாப் எப்பவுமே ஒரு காரியம் என்ன சொன்னா போதும் ஆண்டவரை என்ன செய்யும் எடுத்துக்கும், அவ்வளவுதான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்க வாழ்க்கையில கூட போதும்னு சொல்றேன், அவ்வளவுதான் ஸ்டாப் பண்ணு. சொல்றேன் ரன்னிங்ல இருக்கணும். எனக்கு பலம் இருக்குது, நான் ஓடுவேன். கர்த்தருடைய கொடுத்த பலத்தை போதுன்னு சொன்னாங்க. அதான் ஆண்டவரே போதுன்னா சேர்த்துறேன், போது எடுத்துக்க. ரொம்ப தவறானவன் போதுன்னு சொன்னா ஆவி பெரிய எளியதான் காரணம் தவறானவன். அவ்வளவுதான் போதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டார். போ உன் ஸ்தானத்துல எலிசா அனுப்பு. அவனை அனுப்புறாரு. அவன் ஸ்தானத்துல எலிசா சொன்ன எகு போய் என்ன செய்ய ராஜாவுக்கு 3 டைம் சொல்றாரு. அவ்வளவுதான் எடுத்துட்டு போயிட்டு. ஏன் சொன்னா போதுன்னு சொல்றாரு. சூரிய செயல நம்ம சோர்ந்து போகணும். நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நம்ம தலையை கட்டுவேன். கற்றுக்கு நாம மயப்படுத்தோம். ஒன்று நம்ம அபிஷேகம் தலைவர். 2வது நம்ம ஜீவம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம தலை என்ன செய்யும். நமக்குள்ள ஒண்ணு இருக்குது, கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்ம தலைமே இருக்கும். இந்த மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கணும், சோர்ந்து போகவே கூடாது. யோசேப்பு எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தரோட எங்க போயிட்டு எகிப்துல பாரோடு கர்த்தர் அவன் தலையை போயிட்டான். அதே வண்ணமாக எந்த இடத்துல நம்ம குறுகி போயிருந்தாலும் நம்ம தலையை கர்த்தர் உயர்த்தும். அல்லேலூயா. கர்த்தர்